அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் கிருஷ்ணய்யா அவர்கள் மேடையில் பேசும்போது நான்லாம் கீழே உட்காந்து கேட்கணும். கீழே உட்காரலான்னு பார்த்தா அங்கேயும் ஃப்ரண்ட் ரோட இடம் கிடைக்காது போல் இருக்கு. கொஞ்சம் எங்கேயாவது பின்னாடி போய் ஓரமாக உட்காந்து கேட்க வேண்டிய அந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி இன்னைக்கு நானும் மேடையில் இருந்து அவர் பேசுகிற மேடையில் நானும் பேசுகிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னால் நல்ல பெருமாள் அப்படிங்கிற ஒரு சேவாலயாவுடைய நன்கொடையாளர், ரவண சமுத்திரத்தை சேர்ந்தவர். அவர் அவங்களுடைய புராதன வீட்டை சேவாலயாவிற்கு நன்கொடையாக கொடுத்து அங்கே சேவை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது ரவண சமுத்திரம் பகுதியில் ஒரு சேவாலயாவினுடைய கிளை உருவானது. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கேருந்து கடையம் ரொம்ப கிட்ட. கடையம் வந்து பார்த்தால் இங்கே பாரதி 2 ஆண்டு வாழ்ந்திருக்கிறான். எனவே அது சம்பந்தமாக ஏதாவது இங்கே பார்க்க முடியும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் முதல்ல வந்தேன். பார்த்தா ஒன்றும் இல்லை. இதை மாற்றுவதற்கு சேவாலயம் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பிலே கடையம் என்பது பாரதியாருக்கும் செல்லம்மாவுக்கும் திருமணம் நடந்த ஊர். எனவே வருடம் பாரதி செல்லம்மா திருமண விழாவை இங்கே கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜூன் 27 வருஷம் கடந்த 7-8 ஆண்டுகளாக சேவாலயா நிறுவனம் இந்த திருமண விழாவை கொண்டாடி வருகிறது. அதுக்கப்புறம் இந்த சிலையெல்லாம் அமைச்சோம். அதெல்லாம் கல்யாணி சார் நிறைய பேசிட்டாரு. அதற்காக கடையம் வந்தபோது எங்களுடைய சேவாலயா நிறுவனத்தினுடைய ரவண சமுத்திரம் ஒருங்கிணைப்பாளர் சங்கலி சார் அவர்கிட்ட நான் சொன்னேன், கடையத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னோடனே அவர் சொன்னார், நான் தொட்ட கூப்பிட்டு போகிறேன் வாங்க. அவர்கிட்ட போனால் எல்லாம் என்ன பண்ணலாம் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணி சார் கிட்ட தான் கூப்பிட்டு போனார். அங்கே போன அன்னைக்கு அவர் வீட்டினுடைய கார் ஷெட்டு, அந்த கார் ஷெட்டில் அவர் திருக்குறள் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவர் பேச எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் நாங்களும் போய் பின்னாடி சேர்ந்துட்டோம். போயிட்டு அவர் கவனிச்சார், யாரோ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டாரு. அப்புறம் பேசி முடிச்சப்புறம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்திருக்கோன்னொடனே அவர் பண்ண முதல் வேலையே, அப்படியா அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மைக்கை என் பக்கம் திருப்பி விட்டார். இந்த வேலைக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே ஒரு 20 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அன்றைக்கு கடையம் திருவள்ளுவர் கழகத்தில் என்னை பார்த்த உடனே பேச வாய்ப்பு கொடுத்துட்டார். அதனுடைய ஒரு நீட்சியாக இன்றைக்கு இந்த தென்காசி திருவள்ளுவர் கழகத்திலே கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு அவர் சொன்ன ஒரு அன்பு கட்டளை. அதனால் நான் செய்கிற அதிக பிரசங்கித்தனம் திருப்பூர் கிருஷ்ணன் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். பாரதியார் ஒரு மகாகவி அப்படின்னா அவர் ரொம்ப சிறப்பான கவிதைகளை தான் எழுதினார். அதனால் ஒரு மகாகவிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக அவர் கவிதை நான் வந்து ஏதோ குறைச்சி சொல்றேன்னு கிடையாது. சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது, ஜோதி மிகு நவ கவிதையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த கவிதையினுடைய உயரத்தை விட அதிகமான உயரம் அவர் எழுதினதுபடி வாழ்ந்து காட்டினது. அது ஒரு பெரிய கேப் இருக்கு. மேடையிலாம் நிறைய பேசிடலாம், நிறைய எழுதலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்க அதுபடி நடந்துக்கிறாங்களான்னு பார்த்தாக்கா அதில் பெரிய பிரச்சனை இருக்கிறது. பாரதியார் தன்னுடைய கவிதைக்கு தானே சாட்சியாக வாழ்ந்ததால் அவர் ஒரு மகாகவி.
அது எப்படி அவருடைய வாழ்க்கை திருவள்ளுவர் சொன்ன வார்த்தைகளோடு எங்கே பொருந்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 2 திருக்குறள் ஞாபகம் வந்தது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் 2 திருக்குறள் தெரிஞ்சால் போகிறோம் இல்லையா? தழல் வீரத்தில் கொஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. திருக்குறள் ஒன்று தெரிஞ்சால் போகிறோம், அது போகிறோம் நம்ம லைஃப்பில். பாரதியாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம். அவருக்கு 5 வயசு இருக்கும், சின்ன குழந்தை. இப்பெல்லாம் 2 வயசுல ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 வயசுல அப்போ ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டார். ஒரு சின்ன குழந்தையாக எப்பயும் வீட்லேயே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, வேற உலகத்தில் வேற எந்த விதமான கான்டாக்டுமே கிடையாது. ஸ்கூலுக்கு போயிருந்தா டீச்சரு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்திருப்பாங்க. இது முழுக்க முழுக்க அந்த 5 ஆண்டுமே அம்மாவோட தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு குழந்தை அம்மா இறந்துடுறாங்க. 5 வயசுல அந்த குழந்தையை விட்டு அம்மா காலமாகி விடுகிறார்கள். அந்த குழந்தைக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு கூட புரியாது. மரணம்னா என்னன்னு தெரிய போகுது 5 வயசுல. அப்படிதான் ஆரம்பிக்குது அவருடைய லைஃப். பார்த்தீங்கன்னா பின்னாடி பாரதி இவ்வளவு உயரத்துக்கு போகிறான் அப்படிதான் இருந்து, அந்த அம்மா இருந்து அதெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? தன் மகனை மகாகவி என்று கேட்ட தாய் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதெல்லாம் இழந்துட்டாங்க, அது ஒன்றும் கிடைக்கல. அடுத்து ஒரு 16-17 வயசு ஆகும்போது அப்பா இறந்துடுறாரு. அப்பா தன்னுடைய பையன் ரொம்ப பெரிய படிப்படியாக வரணும்லாம் பார்த்துலாம் ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணார். இவர் கணக்கு பிணக்கு ஆமணக்குலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தார். அப்போது அந்த 16 வயசில் அவங்க அப்பா இறந்தார் சொன்னால் அது எந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கும் தன்னுடைய மகனை பற்றி? ஒரு சரியாக படிக்கலை, சரியாக முன்னுக்கு வருவானா இல்லையா தெரியல, அந்த மாதிரி ஒரு கவலையோடு தான் அவர் இருந்திருக்கணும். அங்கேயுமே பின்னாடி பாரதி இப்படியெல்லாம் வரப்போகிறான் அப்படின்னா இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல்லலாம் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கலாம். அன்னைக்கு அந்த சின்னசாமி ஐயருக்கு அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஒரு 16-17 வயசு பையன், அம்மா இல்லை அப்பாவும் இல்லை. இந்த மாதிரி நிலைமையில் இன்றைக்கு நாங்கள் நடத்தக்கூடிய சேவாலயா நிறுவனத்துடைய அனாதை இல்லங்கள், இதில் இந்த மாதிரி தான் சேர்றாங்க பசங்க. இந்த மாதிரி பசங்க வரும்போது எனக்கு திக்குன்னு இருக்கும், பாரதி தான் வரப்போறாரா, இது வந்திருக்கிறது பாரதியா அப்படின்னு தோணும் அந்த பசங்கள்லாம் பார்த்தாக்கா. இப்போ எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 100 ஆண்டு கடந்த அனாதை இல்லங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எனக்கு ஏதாவது இருக்கான்னு தெரியல. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பையன் இருந்தான்னு சொன்னால் அவனை கொண்டு வந்து சேவாலய மாதிரி நிறுவனங்களில் சேர்த்துருவாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு அத்தை குப்பம்மாள் இருந்தாள். அவள் நான் பார்த்துக்கிறவான்னு சொல்லி காசி கூட்டு போயிடுறான். இன்னைக்கு அத்தையெல்லாம் சொத்தையாச்சு, உறவுகள் எல்லாம் அர்த்தமற்று போய்விட்டதாலே அனாதை இல்லங்கள் அதிகமாகிவிட்டது. அந்த மாதிரி காசிக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருக்காரு, அங்கே கொஞ்சம் படிக்கிறாரு. அப்புறம் திருப்பி எட்டயபுரம், திரும்பி ராஜா கிட்ட வேலை. ராஜாக்கெல்லாம் திருக்குறள் தெரியுமா? இன்னும் காமத்து பால் தெரியும், வேற எந்த தெரியுமா தெரியாது. ராஜாக்கு கிட்ட பாரதியாருக்கு என்ன வேலைன்னு சொன்னா ஸ்ருங்கார ரசம் பொருந்திய கவிதைகள், அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கணும். முழு நேர வேலையா இதுதான். ஒரு பெண்ணுரிமை பாட வந்த ஒரு கவிஞன் இவனுக்கு வேலையை எப்போ இந்த மாதிரி தான் ராஜாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கணும்னு சொன்னா அந்த வேலையெல்லாம் பிடிக்கல. இப்போ அங்கேருந்து விட்டு வேற வேலை தேடணும்னாக்கா
யோசிச்சு பாருங்க, ஒரு மகாகவிக்கு ஒரு பர்மனன்ட் தமிழ் வாத்தியார் வேலை கிடைக்கல. அவர் மதுரை சேதுபதி ஸ்கூலுக்கு போனது ஒரு லீவ் வேகன்சியில் போனார். வேற ஒரு ஆசிரியர் லீவ் போட்டு போயிருக்காரு, இந்த வேகன்சி இருக்கு, அந்த வேலைக்கு தான் மதுரைக்கு போறாரு. அது கொஞ்ச நாள் தான். அந்த வேலையிலேருந்து சுதேசமித்திரன் சென்னையில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அங்கே கிளம்பி போறாரு. அங்கே இந்த பிரிட்டிஷ் போலீஸினுடைய பிரச்சனைகள் அதையெல்லாம் சகித்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருப்பதிலே சுதந்திரத்துக்காக வேலை செய்ய இப்போ வேற இடம் மாறி போக வேண்டும் போது சென்னையிலிருந்து கிளம்பி பாண்டிச்சேரி போயிறாரு. அங்கே சில ஆண்டுகள், அப்புறம் திருப்பி வரும்போது கடலூர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது கையில் பணம் இல்லை, வேலை இல்லை. ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கோன்னா யார் வேலை கொடுக்க போகிறாங்க? அதுவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு சொன்னால் இவருக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அதனால் வேலை இல்லை. அந்த மாதிரி நிர்கதியாக பாரதி நின்ற போது என்கிட்டவா பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்ட ஊர் கடையம். செல்லம்மாளுடைய சகோதரர் அப்பாதுரை அவர் சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன போது அங்கேருந்து கிளம்பி கடையத்துக்கு வர்றாரு. இந்த கடையத்திலே அவர் சில 100 ஆண்டுகள் தாண்டி வாழ்ந்திருக்காரு. அவருடைய டைமுக்கு இல்லாமல் அவர் பல 100 ஆண்டுகள் தாண்டி வாழ்ந்ததால இங்கே அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கும் அவருக்கும் பொருந்தவே இல்லை. அப்படி அந்த பொருந்தாத நிலைமையில நிறைய பிரச்சனைகள். அதில் ஒரு விஷயம், இந்த செல்லம்மா தோளில் கை போட்டு நடந்தார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடையத்தில் நடந்த விஷயங்கள். பெண்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தாலும் கணவரோடு போனாலும் கணவர் போனால் 10 அடி பின்னாடி தான் அவங்க போகணும். 2 பேரும் ஒன்றா சரிசமமாக போகக்கூடாது. அப்படிலாம் சட்டம் இருக்கும்போது இவர் அதையெல்லாம் மீற வேண்டும்ன்றதுக்காகவே அவன் தோளில் கையை போட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு வரான்னு சொன்னாக்கா அவரை பேக் பண்ணிட்டாங்க. இந்த ஊரில் ராய்க்கில்ல, நீ கிளம்புன்னு சொல்லி கிட்டத்தட்ட விரட்டி அடிக்கப்பட்டார். அந்த மாதிரி நிலைமை தான் சென்னைக்கு திரும்பி போகிறாரு. சென்னைக்கு போனால் அங்கே நமக்கு தெரியும், அந்த பார்சாரதி கோயில் யானை, அந்த யானையினுடைய மதம் பிடித்த யானையினுடைய காலடியிலே கிடக்கிறார். அப்போ எல்லாம் சுற்றி நின்று செல்ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த காலம் தான் ஃபோன் இருக்கும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாம் பார்த்து வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான் குவளைக்கண்ணன் மட்டும்தான் எகிரி வச்சு உள்ளே போய் இந்த மதம் பிடித்த யானை காலை கீழே போய் பாரதியை தூக்குறாரு. போயிட்டு தூக்கி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அது ஓரளவுக்கு சீரானாலும் பல ஆண்டுகளாக கூடயே வந்த வறுமை, அந்த வறுமை நிலையில ஒன்றும் உடம்புல ஒன்றும் வலு இல்லை. அதனால் 39 வயசுல அவர் மரணம் அடைகிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கை சுருக்கமாக சொன்னார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இதை கேட்கும்போதே நமக்கு கஷ்டமாக இருக்கு. அப்படின்னா அதை அவர் வாழ்ந்த போது எப்படி இருந்திருக்கணும்? தாய் தந்தையை சீக்கிரம் இழந்தாச்சு, சரியான வேலை இல்லை, வேலை மாறிட்டே இருக்கு, சரியான வருமானம் இல்லை இல்லையா? இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருந்தால் அவர் என்ன சொல்லணும்? கடவுளே உனக்கு கண் இல்லையா, ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு கொடுத்துட்டே இருக்க, அப்படிதானே கேட்டிருக்கணும். அப்படி இல்லையே. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான் தானே பாடுறாரு. இதெல்லாம் இன்பமாக இருந்திருக்கு அவருக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு அவரால் எழுத முடிஞ்சிருக்கு. நீங்கள் தேடி தேடி பாருங்க, பாரதியார் கவிதைகளில் எங்கேயாவது இப்போ நான் சொன்ன சோகம் ஏதாவது இருக்கா? வாய்ப்பே இல்லை. அவருக்கு மாறாக பல வகையான சோகத்தில் அடிபட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பல பேர் ஒரு 2 வரி பாரதியார் கவிதை படித்தான்னு சொன்னால் நல்லா புத்துணர்ச்சி வந்துடும், தெம்பு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு டானிக்காக இருக்கக்கூடியது பாரதியாரோட கவிதைகள். அவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருந்திருக்கு. திருவள்ளுவர் எங்கே வர்றாரு?
பாரதியாரே பேசிட்டு இருக்கேன் நான் இல்லையா? 2 திருக்குறள் சொன்னேன். திருவள்ளுவரை பற்றி பல விஷயங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். அதில் ஒரு விஷயம் நம்ம நிறைய சொல்றது, சுருங்க சொல்லி புரிய வைக்கிறார். திருப்பி திருப்பி அந்த மேடையிலையும் சொன்னாங்க, நேர நிர்வாகம், சீக்கிரம் முடியணும், ரொம்ப பேசிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் நம்மளால சுருக்கமாக சொல்லி முடிக்க முடியணும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் திருவள்ளுவர் தான். 2 அடி கூட கிடையாது, ரொம்ப அளந்து பார்த்து சொல்றாங்க இல்லையா, 1.25 அடி. 1.25 அடி தான், 7 சொல் தான், 7 சிலபல், அவ்வளோதான். அதை வச்சு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறோம். எனக்கு இந்த 2 குறள் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால், அவர் என்ன காரணம் சொன்னால், இது 7 சொல் இல்லைங்க, ஒரே ஒரு சொல். ஒரு சொல்ல கொஞ்சம் மடக்கி மடக்கி போட்டு ஒரு குறள் எழுதிட்டாரு. மிகப்பெரிய உண்மை அது ஒரு சொல்ல வச்சு பேசிட்டாரு. இப்போ பாரதி லைஃப்ல சொல்லிட்டு வந்தேன், என்ன நடந்தது, நாமெல்லாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது பாரதி கஷ்டப்பட்டான், பாரதி கஷ்டப்பட்டான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாரதிக்கு அது கஷ்டமே இல்லை. அவர் கஷ்டமே படாததால தான் அவர் எத்தனை கோடி இன்பம்லாம் படுறாரு. அவருடைய கவிதைகள் அப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னா, பிரமாதமான பாசிட்டிவ் திங்கிங் அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு உதாரணம் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். நானும் திருப்பூர் கிருஷ்ண ஐயா அவர்களும் ஆயக்குடி போயிருந்தோம். இன்னைக்கு ராமகிருஷ்ணன் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தாரு, சங்கர்ராமன் சார், இந்த 2 பேரையும் பார்த்தோம். அவங்கெல்லாம் பேசிட்டு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் உற்சாகமாக வேலை செய்யணும்னு தோணுது. அப்போ ராமகிருஷ்ணன் ஐயாவை பார்த்து பேசும்போது நடுவில் திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கெல்லாம் பரவாயில்ல, நல்லா ஒரு நல்ல உடம்போடு நம்ம இருக்கோம் அப்படின்னு அவர் பேசும்போதே சென்டென்ஸ் முடிக்க விடல. அவர் இல்லை 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 அப்படி இல்லை, உங்களோட நான் பெட்டர் அப்படின்ட்டாரு ராமகிருஷ்ணன். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் பார்க்க போனால் அவர் படுத்துன்னு தான் இருக்கார், படுத்து படிக்காத தான் இருக்கார். அவருக்கு ஏதாவது ஃபோன் வந்தால் கூட பக்கத்துலேருந்து ஃபோனை கொண்டு வந்து அவர் காதில் வைக்கணும், வச்சா தான் ஃபோனோட பிடிக்க முடியாது அவரால், காதை வச்சு தான் பேசுவார். அவர் சொல்கிறாரு உங்களோட நான் பெட்டருங்கிறாரு. எப்படிங்கன்னா, உங்களுக்கு வலி இருக்குல்ல, உங்களுக்கு அப்பப்போ கை வலிக்கும், கால் வலிக்கும், முதுகு வலிக்கும். எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு கழுத்து கீழே உணர்ச்சியே கிடையாது, அதனால் எனக்கு வலியே கிடையாதுங்க எனக்கு. அப்போ உங்களோட நான் தானே பெட்டரு. உங்களுக்கு என்ன பெரிய உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, உங்கள் உடம்பு ஃபுல்லாக வலி, எனக்கு வலியே இல்லை எனக்கு அப்படின்ட்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் பார்வை இல்லையா? பாரதிக்கு அந்த மாதிரி இருந்திருக்கிறது. அவர் பார்க்கறதெல்லாம் அப்படி பாசிட்டிவாக பார்த்துருக்காரு. அவருக்கு ஒன்றும் எதுவும் கஷ்டமாக தெரியல அவருக்கு. அப்போ வாழ்க்கைனா நமக்கு இன்ப துன்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சிலது நல்லா இருக்கும், சிலது மோசமாக இருக்கும். நம்மளுடைய அனுபவங்கள் மாறி மாறி வரும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு அனுபவத்துக்கும் நாம என்ன எதிர்வினை ஆற்றுகிறோம், நமக்கு ஏற்படுகின்ற அனுபவம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. என்ன வேணா நடக்கலாம், எப்போ வேணா எப்படி வேணா மாறி நடக்கலாம். அப்படி வரக்கூடிய அனுபவங்கள், இந்த அனுபவங்களுக்கு நாம என்ன ரியாக்ஷன் கொடுக்குறோம் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. அதை நம்ம சரியா வச்சுக்க முடியுமா? அதை பாசிட்டிவாகவே கொடுக்க முடியுமா? எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் இது கஷ்டம் இல்லை, இது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு, பண்ண முடியும். அது மனநிலை தான். நம்மளே பார்த்துருக்கோம், ஒரே மாதிரியான அனுபவம் எனக்கு ஏற்படும் போது நான் பண்ற ரியாக்ஷன் வேறையா இருக்கு, இன்னொருத்தர் பண்ற ரியாக்ஷன் வேறையா இருக்கு. ஒருத்தருக்கு அதுவே இன்பமா இருக்கு, இன்னொருத்தருக்கு அதுவே துன்பமா இருக்கு. அப்போ அந்த நிகழ்வுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அது ஒண்ணுதான். ஆனா அதுக்கு நாம கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு, அது வித்தியாசமா இருக்கு.
இப்போ பாரதியால் அப்படி அவருடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு, அவரால் அப்படி கொடுக்க முடிஞ்சிருக்கு. அவருக்கு கவலையே இல்லை. அவருக்கு எல்லாம் இருக்கிற ஒரே கவலை வந்து நாட்டு விடுதலை தான் கவலையே தவிர அவருடைய சொந்த வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவருக்கு. அந்த மாதிரி இருக்க முடிந்ததால் தான் அவருடைய கவிதைகள்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, அவ்வளவு சக்தி வாய்ந்த கவிதைகளா இருக்கிறது. அப்போ நமக்கு துன்பம் வந்தால் அதை நாம் துன்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. துன்பத்தை நாம் துன்பமாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் அது துன்பத்துக்கு துன்பமாகும். இதாங்க வள்ளுவர் சொல்லிருக்கிறது. அங்கதான் கனெக்டார் அவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நீங்க கஷ்டத்துக்கு கஷ்டப்படாம இருந்தீங்கன்னா கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுப்பீங்க. இது சேவாலயக்கு வந்திருந்த ஒரு நன்கொடையாளர் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார், தமிழ் தெரியாதவருக்கு. அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் பாரதியார் திருக்குறள்லாம் கொஞ்சம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அப்போ இந்த குறளை வந்து நான் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன் அவர்கிட்ட. தோஸ் ஹூ ஆர் நாட் ட்ரபிள்டு பை ட்ரபிள் வில் ட்ரபிள் த ட்ரபிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் அப்படின்னு. அப்படியா, 2000 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் நாகரிகமே ஆரம்பிக்கலையா? உங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டாங்களா? இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்களா? இவ்வளோ சின்னதா? பாரதி வாழ்க்கையிலே அவருக்கு எந்த மனநிலையோடு அவருடைய வாழ்க்கையை அவர் எதிர்கொண்டார் அப்படிங்கிறது இந்த ஒரு திருக்குறள்ல அடங்கிடுது. அப்படி எப்படி இருக்க முடியுது? ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். கஷ்டம் வந்தால் கஷ்டப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருப்பதற்கு என்ன ட்ரைனிங் வேணும்? எப்படி அந்த மனநிலையை கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து அவருடைய ஆழ்ந்த இறை நம்பிக்கை. அவருக்கு எல்லாமே சக்தி தான் இல்லையா? சக்தி தொழிலே உலகமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலமே. எல்லாமே சக்தி தான் நடத்துகிறாள், நாம கூட சார்ந்து இருக்கிறோம். அப்படின்னும் போது நம்ம ஏன் கொலை பண்ணோம்? நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அது அந்த கம்பெனி ஒழுங்காக நடக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான பாலிசி டிசிஷன்லாம் என்ன எடுக்கணும், எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிறதுலாம் அதெல்லாம் மேலே மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துப்பாங்க. நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம்னாக்கா நமக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சால் போகிறோம். அதை விட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் இப்படி பண்ண வேண்டாம், அப்படி மாற்றி பண்ணுங்கன்னா நம்ம போய் சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்கா, சரிப்பா நீ வேற எங்கேயா வேலை பார்த்துக்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டு சக்தி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதில் தலையிடுறீங்க. சக்தியினுடைய ஆங்கியப்படி உலகம் நடக்கிறது அப்படின்னு அப்படிலாம் நடக்கூடாது, நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கிராஸ் பண்ண போகும்போது அன்பம் வருகிறது. அப்படி இல்லை, அது நடந்துட்டு இருக்கு, நம்ம கூட போயிட்டு இருக்கோன்ற ஒரு மனநிலையை நம்ம இருந்துட்டோம்னு சொன்னாக்கா அதுதான் பிரசாத புத்தின்னு சொல்லுவாங்க. எது கிடைச்சாலும் பிரசாதம், கடவுள்கிட்ட நமக்கு ஒன்று கிடைக்குது, கிடைச்சது நல்லதா கெட்டதா அதெல்லாம் கிடையாது, என்ன கிடைச்சாலும் பிரசாதம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா இந்த யோசனை நமக்கு தானா வரும். எல்லாம் புறக்கும் இறை எமயம் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர் அப்படிங்கிறார் பாரதி. இங்கே என்னுடைய அந்த பாமரன் பகவத்கீதை புக்கிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கல்யாணி சார் சொன்னார். இந்த உலகம் எவ்வளோ வேகமாக சுற்றிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சது. உலகம் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, சூரியனை சுற்றி வருகிறது அப்படிலாம் தெரியும். அடுத்து மூணாவதா இன்னொன்று இருக்கு, அந்த சூரியனும் நடந்துட்டு இருக்கு. சூரியன் ஒரே இடத்துல இல்லை நம்ம சுற்றி வர்றதுக்கு, அதுவும் சுற்றிட்டு இருக்கு, அதுவும் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நிமிஷம் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு புள்ளியிலே நாம் இருக்கிறோம் என்றால் அதுக்கப்புறம் எப்பவும் வரமாட்டோம். ஏன்னா பிரபஞ்சம் விரிவடைந்து போய்கொண்டே இருக்கிறது. அது எவ்வளோ 1 கோடி கிலோமீட்டரா 10 கோடி கிலோமீட்டரானா தெரியாது, அதெல்லாம் அளக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு கணக்கில் அடங்காத ஒரு பெரிய அண்ட வெளியிலே பல கோள்கள் எல்லாம் சுற்றி போயிட்டே இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதில் எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு, எல்லா கோளையும் விடுங்க, நம்ம பூமி எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம இந்தியா மட்டும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தென்காசி எடுத்துக்கோங்க, எவ்வளோ உயிரினம் இருக்கிறது. மனுஷனை மட்டும் சொல்ல, எவ்வளோ உயிரினம் இருக்கிறது, எவ்வளோ கொசு இருக்கு,
எவ்வளோ எறும்பு இருக்கு. இது அத்தனையும் காப்பாற்றக்கூடிய சக்தி என்ன ஒரு ஆளை விட்டுற போறாளா, கை விட்டுற போறாளா? எதுக்கு பயப்படுறோம் நம்ம, எதுக்கு யோசிக்கிறோம்? அப்படி நினைச்சாலே அந்த சொல்லால் அழியும் துயருங்கிறான். அந்த ஒரு எண்ணம் வந்தாலே துயர் போயிடும், துயரே கிடையாது அதுக்கப்புறம். அப்ப அந்த மாதிரி கெட்டியா பிடிச்சுக்கோங்கன்றாரு. உங்களுடைய இறை நம்பிக்கையிலே நீங்கள் ஒரு கடவுளை நீங்கள் நம்பி பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பான்ற ஒரு மனநிலை உங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா துயரமே இல்லை. துயர் அழியும் துயருங்க போயிடுது. அதுதான் இரண்டாவது குறள். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, பற்று விடற்கு, பற்று விடற்கு. ஏன் இதுலையும் பாருங்க, அந்த பற்றுன்ற ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டு எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. இது 7 சொல் இருக்குன்னா 7லாம் வேண்டாம், அதுவே ரொம்ப ஜாஸ்தி திருவள்ளுவருக்கு. ஒரு சொல் போகிறோம். அந்த ஒரு சொல் இருந்தாலே அவர் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட முடியும். ஸோ பாரதி வாழ்க்கையிலே அவருக்கு சொந்த வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கஷ்டமாகவே நினைக்காம இருந்த ஒரு மனநிலையால் தான் அவர் மற்ற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கக்கூடிய அளவு கவிதைகளை கொடுக்க முடிந்தது. அதற்கு காரணமாக இருந்தது அவருக்கு இருந்த அந்த இந்த பற்றற்றான் பற்று இருக்கு. பற்றற்றான்னா திருப்பி எந்த விதமான இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது அந்த மாதிரி எந்த விதமான யோசனையும் இல்லாத அந்த மாதிரி ஒரு நிலைமை. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு, அதுதான் பற்றற்றான் பற்று. அந்த அடி சேருவது தான் அந்த பற்று தான் அடி. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய பாரதியார் லைஃப்பையும் திருவள்ளுவரையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது எனக்கு தோணுன சில கருத்துக்கள். நன்றி.